இறைவனுடன் எவ்வாறு நம் ஆன்மாவை இணைப்பது? வாழ்க இசையுடன், வாழ்க நிறைவுடன். இறைவனுடன் எவ்வாறு நாம் இணைந்திருப்பது? இந்த கேள்விக்கே அவசியம் இல்லாதவாறு, நாம் இறையுடனே தான் இணைந்திருக்கிறோம் என்பதை உணர்வதுதான் அந்த இறையோடு இணைந்திருக்கின்ற வழி. எப்படி என்றால், யாசி என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதற்கு பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, யாசின்னா பிச்சை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. அந்த யாசி என்பது யாவும் சிவம் என்று பொருள். இப்ப யாவும் சிவம் என்றால், அந்த சிவம் என்பது தான் இறையின் இப்ப நீங்க சொன்னீங்க. இது சிவம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட குழுவை குறிக்கின்ற, மதத்தை குறிக்கின்ற வார்த்தை அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நெறைய பேர் அத தவறா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிவம் என்பது ஒரு இந்து வார்த்தை அப்படின்னு கிடையாது. சிவம் என்றால் இறைன்னு அர்த்தம். இருப்பு ஆற்றல்ன்னு அர்த்தம். ஆழ்ந்த அமைதின்னு அர்த்தம். அந்த இறைவனோடு அப்படின்றத அந்த ஒரு எழுத்த மாத்தி, இறையோடு இறையோடு நாம் எப்படி இசைந்து இருப்பது எப்படி இணைவது அப்படின்னு கேட்டீங்க. இணைவது அப்படின்னா என்னன்னா, தனியா பக்கத்துல போய் இருக்கிறது. இணையாம இசைதலுக்கு பேரு தான் இறையோடு இணைதல். இசைதல் அப்படின்னா என்னன்னா, நானும் இறையும் வேறு வேறல்ல. அதுவே நாமாக இருக்கிறோம் என்கின்ற உணர்வு. அது எப்படி உணர்ந்து கொள்வது என்றால், நாம எங்கிருந்து வந்தோம் என்கின்ற அந்த பயணத்தில், நான் என்னுடைய பெற்றோரிடமிருந்து வந்தேன். அவர்கள் அவருடைய பெற்றோரிடமிருந்து வந்தார். அவர்கள் அவருடைய பெற்றோர். அப்படியே மூலத்தை பார்க்கும்போது இறுதியில் பெற்றோர். ஆதியில் இருந்த பெற்றோர். அவர்களுக்கு முன்னாடி இருந்தது என்ன? ஐயறிவு, விலங்கினங்கள். அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஓரறிவு. அந்த ஓரறிவும் அற்ற வெறும் ஆற்றல் நிலை. அந்த ஆற்றல் நிலைக்கு பேரு தான் சக்தி. அதற்கு ஒரு உருவம் குடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு பெண் உருவம் குடுத்துட்டாங்க. அந்த உருவத்தை கடந்து நாம அதை ஆற்றல் என்று புரிந்து கொண்டு, அந்த ஆற்றலை இயக்கமாகவும், இருப்பை சிவமாகவும் உணர்ந்தும் பொழுது, அதனுடைய தன்மாற்றம் தான் நாமாக இருக்கிறோம் என்கின்ற உணர்வில் இறை இறையோடு தான் இறையினுடைய பிம்பமாகத்தான் நாம் இருக்கிறோம். இறையினுடைய வெளிப்பாடாகத்தான் நாம் இருக்கிறோம் என்று உணர்வது தான் அதோடு இசைந்திருப்பது. அந்த உணர்வுக்கு என்ன அவசியம் தேவை அப்படின்னா, ஆழ்ந்த அமைதி. எந்த வேலை செய்தாலும் அமைதியை விட்டு விலகாத நிலை. அந்த அமைதின்றது என்ன? ஒரு சக்கரம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது, அது சக்கரம் வந்து ஓடிக்கிட்டே இருந்தா தான் அது பயணம். அந்த பயணத்துக்காக தான் அந்த சக்கரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா, அந்த சக்கரம் ஓடிட்டே இருந்தாலும், அந்த சக்கரத்தின் மையம் எப்படி இருக்கும்? அசையாம இருக்கும். அசையாம இருக்கிறது இல்லையா, அந்த சக்கரத்தின் மையம். அதுபோல நம்ம செயல்பட்டுக் கொண்டே இருந்தாலும் புற வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னா, ஆழ்ந்த அமைதியிலேயே இருப்பது. அமைதியிலேயே இருப்பதுன்னா என்ன? ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்துல பதட்டம் அடையாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற உடனடியா செயல்படுவதற்கு பேர் தான் அந்த ஆழ்ந்த அமைதியா இருப்பு. இறையோடு இசைந்திருப்பது அதான். இறைன்னா வேற இல்ல, அமைதின்னா வேற இல்ல. இறைக்கு இறைநிலையின் இயல்பு நிலை என்னன்னா அமைதியா இருப்பது. ஏன்னா இப்ப நம்ம பார்க்கிறோமே, இவ்ளோ அண்ட பகிரண்டம்ன்னு சொல்லுவோம். அகிலாண்டன்னு சொல்றோம் இல்லையா? அண்டகோடிகள் அனைத்தும். இவ்வளவு இயக்கங்களும் எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தா, அந்த அமைதியிலிருந்து தான் வந்திருக்குது. அந்த உணர்வ மறக்காம இருந்தா நமக்கு இந்த பதட்டம் வராது. அப்ப இறைவனோடு அப்படின்றத விட்டுட்டு, இறையோடு இசைந்திருப்பது எப்படி என்றால், ஆழ்ந்த அமைதியில் என்ன நடந்தாலும்,
ஏன்னா நடந்து விட்ட பிறகு எதையும் மாத்த முடியாது. நடந்து விட்ட பிறகு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கும் பொழுது, அந்த ஆழ்ந்த அமைதியில் இருந்தால், அந்த ஆழ்ந்த அமைதிக்கு மறுபெயர் தான் இறை. அத நீங்க அவரவர் நம்பிக்கைக்கு ஏற்ற மாரி வேற எந்த பேருனா கூட வச்சுக்கலாம். சிவன்னு வைக்கலாம். வேற யாராச்சும் வச்சுக்கலாம். அல்லது வேற மதத்தில் வேற எதுவாச்சும் வச்சுக்கலாம். எல்லாமே பரமண்டலத்தில் இருக்கும் பிதாவே என்பது என்னன்னா, அந்த ஆழ்ந்த அமைதி தான். அல்லாஹ் என்பது என்னன்னா, அந்த ஒரே ஆற்றல். நீ எத எடுத்துக்கிட்டாலும் அமைதி தான். அமைதி தான் இறைவனுடைய சொரூபம். அது ஆற்றலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றலின் ஒரு கூறு நாமாக இருக்கிறோம் என்கின்ற அந்த புரிதல் தான் எந்த சூழலிலும் இறையோடு இசைந்திருப்பதுன்னா எண்ணம், சொல், செயல்களில் எண்ணம், சொல், செயல்களில் இசைந்து இருத்தல். அக, இரிகம் என்ற ஒரு வார்த்தை. நாகரிகம்னா ஏதோ டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு, அப்படியே நம்ம மற்றவங்களுக்கு பெத்திக்கிற அளவுக்கு நம்முடைய தோற்ற பொலிவை ஒயிலாக மாற்றிக்கொள்வது ஆடம்பரம், அலங்காரம் அது அல்ல. நா என்றால் சொல், சொல்லுதல். அகம் என்றால் உள்ளம். இரிகம் என்றால் அகம் என்றால் மனம், ஈரிகம் என்றால் உள்ளம். உள்ளத்தாலும், நம்ம எண்ணத்தாலும், சொல்லாலும், செயலாலும் ஒன்றி இசைவாக இருத்தலுக்கு பேர் தான் அக, இரிகம். அந்த நாகரீகமாக இருத்தல் தான் இறையோடு இசைந்து. அந்த நாகரீகத்தின் வேற பேர் தான் இசை. அந்த இசைவின் வேற பேரு தான் நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாமே ஆன்மீகம். இசைவாக இருத்தலுக்கு பேர் ஆன்மீகம். எதுக்கோட இசைவா? இறைவோடு இசைவான்னா என்ன? என்னது செய்தால் இன்னது நடக்கும். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க, பயன் என்ன தவறிழைத்து பரமனைப் பின் வேண்டுவதால். அப்ப எப்போதும் இசைவோடு இருக்கிறது தான் நம்ம இறையோடு இசைந்திருத்தல். இசைவோடு என்பது எண்ணம், சொல், செயலால் எவர்க்கோ, எனக்கோ, இப்போதோ, எப்போதோ, உடலுக்கோ, மதிக்கோ, மாசுறு தீமை விளைவிப்பன செய்யாது ஒழித்து, உண்மையில் நலம் பயப்பன ஆற்றி, உலக இயல்போடு ஒட்டி வாழுதலே இறையோடு இசைந்திருத்தல். அந்த இறையோடு இசைந்திருத்தலுக்கு பேரு தான் புண்ணியம். அதற்கு மாறான செயல், எண்ணம், சொல்லெல்லாம் பாவம். இப்போ பாவம் அப்படின்றது என்னன்னா சாதாரண ஒரு வார்த்தை. பாமரர்கள் பாவம், பாவம், பாவம். இப்ப அதே வார்த்தைய ஒரு கொஞ்சம் சாதாரணமா கொஞ்சம் விவரமானவங்கிட்ட சொன்னா, அதெல்லாம் தப்புப்பா செய்யாதன்னும். பாவம்ன்னு சாதாரணமா சொல்றத அவர் தப்புன்றார். ஒரு இலக்கியம் ரீதியா பேசுறவர் தமிழ் அறிஞர். அதே ஏதோ ஒரு செயலுக்காக நம்ம ஒரு நிகழ்வை குறித்து வழக்கு பதிவு செய்றோம். அந்த வழக்கு பதிவு செய்யும்போது, அவங்க என்ன அதுக்கு தீர்ப்பு சொல்றாங்கன்னா, குற்றம் அப்படின்னு தீர்ப்பு சொல்றாங்க. அப்போ நாம சாதாரணமா பாவம் என்பதும், தப்பு என்பதும், இன்னொருத்தர் குற்றம் என்று சொல்வதும், எல்லாம் ஒண்ணுதான். என்ன? எனக்கோ, எவருக்கோ, இப்போதோ, எப்போதோ, உடலுக்கோ, மனதுக்கோ ஏதோ ஒரு இசைவில்லாதத செய்திருக்கிறார். அது பேரு பாவம். இசைவானதா இருந்தால் அது புண்ணியம். இப்ப இந்த உலகத்துல நீங்க பாருங்க, இந்த உலக அளவுல எத்தனை நாட்டினுடைய சட்டதிட்டங்கள் இருக்கு. எத்தனை மதங்களுடைய சட்டதிட்டங்கள் இருக்கு. எத்தனை இனங்களின் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா, கணக்கில் அடங்காது. ஒவ்வொரு நிகழ்வு ஏற்படும் போதும் ஒவ்வொரு உட்பிரிவை ஏற்படுத்தி சட்டப்பிரிவை மறுபடியும் மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா, அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கு சூழல்கள் எல்லாம். இது எல்லாத்தையும் நாம சுருக்கிட்டோம்னா, வந்து 6 வார்த்தையில அடங்கிருச்சுங்க. என்ன 6 வார்த்தை? எனக்கும், மத்தவங்களுக்கும், இப்போதும் அல்லது எதிர்காலத்திலும், உடலுக்கும் அல்லது மனதுக்கும், உந்தகம் அதாவது பாதிப்பு, அதாவது இல்லாத இருக்குமானால் அது புண்ணியம். இசைவாக இருந்தால் அது குற்றமற்ற செயல். அப்ப இந்த குற்றமற்று எண்ணம், சொல், செயல்கள் இருப்பது இறையோடு இசைந்திருப்பது. அந்த குற்றமற்ற நிலைக்கு பேர் தான் இறை.
இரவு பகலற்கின்ற நடுநிலை. அப்போ சுத்த வெளி என்கின்ற இந்த வெளிக்கு இரவு பகல் கிடையாது. இருளே வெளிச்சமாய், மௌனமே மொழிகளாய் இருக்கிற அந்த நிலை தான் இறைநிலை. அந்த இறைநிலையில் இருப்பது என்பது ஆழ்ந்த அமைதியில் இருப்பது. அது ரொம்ப சுலபமா தெரிந்து கொள்ள வேண்டியது. பின்பற்றக்கூடியது. என்ன பின்பற்றக்கூடிய உடம்பு சரியில்ல. உடம்பு சரியில்லைன்னா வருத்தப்படுறதுனால உடம்பு குணமாயிடாது. உடம்பு சரியில்லாத போது நான் அடுத்து என்ன செய்யணும்? பத்தியமா உபவாசம் இருக்கணுமா? அல்லது கொஞ்சம் கட்டுப்பாடான உணவு இருக்கணுமா? அல்லது அதுக்குன்னு தனியா டயட் இருக்கா? அதுக்குன்னு தனியா மருந்து இருக்கா? மருந்து இல்லாம போக்கிக்கலாமா? இந்த மாரி அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றது. காலையில எழுந்த உடனே 2டே ஆப்ஷன் நமக்கு. இன்று முழுக்க துக்கப்படலாமா? சந்தோஷமா இருக்கலாமான்னு. நிகழ்வுகள் நாம நெனச்ச மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எதிர்பார்த்தபடி நடந்து வருகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த சூழலிலும் கூட நாம அமைதியா இருக்க நம்ம காலையில எழுந்த உடனே முடிவு செய்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் வெறும் நாளெல்லாம் நமக்கு திருநாளே. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று ஒரு நாள் இல்லாமல் வாழ்வின் எல்லா நாளும் நமக்கு நன்னாளே. அந்த நன்னாளாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து அயரா விழிப்புணர்வு. எப்படி இருக்கணும்? மூச்சு நாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோங்க. அது பாட்டுக்கு போகுது, வருது. நம்ம ஒண்ணும் கண்டுக்கவே இல்ல அத. அது எப்படி இயங்கிட்டு இருக்கோ, அதுபோல அந்த ஆழ்ந்த அமைதியில் அந்த ஆழ்ந்த அமைதியில் இருக்கும்போது மூச்சு சீரா போகும். மூச்சு சீரா போச்சுன்னா, நமக்கு இந்த ஆழ்ந்த அமைதியால் இருக்கக்கூடிய ஒரு பக்குவம் கிட்டும். எளிதில் அதாவது இயல்பா அமையும். நம்ம அதுக்கு எதுவும் முயற்சி பண்ணி, பயிற்சி பண்ணி எல்லாம் இது பண்றோம். ட்ரெய்னிங் எல்லாம் ஒண்ணுமே தேவையில்லைங்க. இயல்பா அமைஞ்சிரும். நடப்பது அனைத்தும் அனைத்து இயக்க ஒருங்கிணைப்பு பேராற்றலினால் நடக்கிறது. இறைவன் நீங்க சொன்னீங்க. இறைவன் நம்பிக்கை இல்லாதவங்களுக்காக இந்த வார்த்தைய பயன்படுத்துறேன் நான். இறைவன் அப்படின்ற அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு. அந்த இறைவன் என்றத விட்டுட்டு இறை அப்படின்னா போதும். ஆற்றல். அது எப்படி இருக்கு? அனைத்து இயக்க ஒருங்கிணைப்பு பேராற்றலா இருக்கு. எப்படி? கோள்கள் இயங்கிட்டு இருக்கு. குறிப்பிட்ட தூரத்துல, குறிப்பிட்ட வேகத்துல. எப்படி? குறிப்பிட்ட தூரத்துல புள்ளி புள்ளி 0.00 அளவு கூட அதாவது நேனோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த டிஸ்டன்ஸ் கூட மாறுபடாம இயங்கிட்டு இருக்கு. அதே மாரி வேகத்திலயும் புள்ளி நாட்ன்னு அது புள்ளி புள்ளி 0.00 செகண்ட்ஸ் அதாவது வினாடி. வினாடியில ஒரு கூறு கூட மாறாமல் அதே வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால, நமக்கு இரவு, பகல் கிடைக்குது. இதை புரிந்து கொண்டால், யாரும் பாராத போதும் சரியாக சுற்றும் கடிகாரம் போல, கல்லும், மரமும் மௌன நிலையில் தவறாது தமல் கடமை ஆற்றுங்கால், சொல்லும், அறிவும், கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டுத் திரிய வேண்டும். அதுதான் அந்த ஆழ்ந்த அமைதியில் இறை தொடர்போட இருத்தல். மகிழ்ச்சி அம்மா. கோடான கோடி நன்றிகள் தங்களின் சிந்தனை தூண்டலுக்கு. மகிழ்ச்சி. நன்றி.